நண்பர்களே, அண்ணன் ஏன் 2 வாரமா வீடியோ போடல பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழ விழுந்து புட்டேன். ஃபோட்டோ போடுறேன் பாருங்க. அதனால தான் 2 வாரமா வீடியோ போடல. அ மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஒரு மாரி எப்படி சொல்றது? பயங்கரமான மிக்ஸ்ட் ரியாக்ஷன் வாங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா, "ஏய் என்னடா இந்த படத்துலடா உனக்கு என்ன ஐட்டம் டான்ஸாடா வைக்க முடியும்? இதுக்கு மேல என்னடா ஒரு சூப்பர் படம் வேணும்?" அப்படின்றது ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்னன்னா, "இல்ல நான் வந்து நோ வே ஹோம் மாரி எதிர்பார்த்து வந்தேன். நான் நோ வே ஹோம் மாரி எதிர்பார்த்து வந்ததுனால எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னு" இன்னொரு குரூப். இப்போ என் சைடு வந்தீங்க அப்படின்னா, நான் நான் என்ன மாரி ஒரு 4, 5 பேர் தனி குரூப் இருக்கேன். என்னன்னா, "ஏய் இது படமாவே ஒர்க் ஆகலையாடா? இந்த படத்துல வந்து நீங்க ஸ்பைடர்மேன் கூட கனெக்ட் ஆயிட்டீங்க. அதனால தான் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் ஆகலையே அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதில் தான் நான் இருக்கேன். இந்த 3 பக்கத்தையுமே உங்களுக்கு விலாவரியாக விளக்குறேன். முதல்ல வந்து இந்த படத்தோட எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னா, தலைமை டேரக்டர் டஸ்டின் டேனியல் வந்து இந்த படத்தை எப்படி மேக் பண்ணலாம்னு நினச்சார் அப்படின்னா, ஃபுல்லாக கிரவுண்டடாக மேக் பண்ணலாம்னு நினச்சார். ஃபுல்லாக கிரவுண்டட் மீன்ஸ் எப்படின்னா, பெரிய இந்த மல்டிவர்ஸ் கான்செப்டில் எதுவும் இல்லாமல், வேறு கேரக்டர்ஸ் மார்வல் கேரக்டர்ஸில் எதுவுமே இன்வால்வ் ஆகாமல், ஜஸ்ட் ஸ்பைடர்மேன் வில்லன், அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கலாம். தான் இந்த மனுஷன் எடுத்திருக்காரு. இந்த மனுஷன் அப்படி தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இந்த சோனி பையனும் மார்வல் பையனும் குறுக்கில் போந்து, இல்லை நீ எப்படி பண்ணக்கூடாது, நீ எப்படி பண்ண அப்படின்னா ஸ்பைடர்மேனு இது கிடையாது. ஏன்னா இப்போது மார்வல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்வல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, மார்வல் வந்து சரியான அடி வாங்கியிருக்கான். இது தொடர்ந்து அடி வாங்கிட்டே வந்திருக்கான். இப்போது ஸ்பைடர்மேன் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வருவாங்க. அவனால் வந்து டெட்பூல் அண்ட் வூல்வரினும் எல்லாம் பார்க்க வருவாங்க தான். ஆனால் டெட்பூல் அண்ட் வூல்வரின் அவனால் சேல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து PG-13 கிடையாது. இந்த ஸ்பைடர்மேன் படம்ன்றது PG-13 படம். ஸோ இதில் வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்க்க வந்துடுவாங்க. ஸோ நீ இதில் வந்து இவன் வந்து ஜீன் கேரை புகுத்துறதோ, நிறைய மல்டிவர்ஸ் கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்குபேட்டர் சிப்பு, இது எல்லாத்தையுமே இதில் போட்டு திணிச்சதுனால இப்போ எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும்ல. இப்போது இதுவே ஜீன் கிரேவை வேறு ஒரு படத்தில் வச்சுருந்தா அப்படின்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஐ மீன்ஸ் மார்வல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் இந்த படத்தை வந்து மார்வலை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டானுங்க. இந்த படத்தை அவனுங்க யூஸ் பண்ணிக்கிறதால என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஆள் டஸ்டின் டேனியல் வந்து என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, ஸ்பைடர்மேன் 2 இது வரைக்கும் வந்த ஸ்பைடர்மேன் எத்தனை படம்? 3, 3, 6 அதாவது 9 படத்தில் ஸ்பைடர்மேன் 2 தான் எல்லாருக்குமே கிரிட்டிக்கலியும் சரி ஃபேன்ஸையும் சரி டாப். எல்லாருக்கும் பிடிச்ச படம். ஏன்னா அந்த படம் ஃபுல் கிரவுண்டடாக இருக்கும். ஸ்பைடர்மேனோட லைஃபை காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஒரு ஐகானிக் ஷாட்லாம் இருக்கும். சூட்டு தூக்கி போட்டுட்டு போகிறது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபுல் ஸ்பைடர்மேன் மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஸ்பைடர்மேன் வில்லன் அவன் பர்சனல் லைஃப் அதுதான் இந்த படம் ட்ரை பண்ணியிருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த படம் நீங்கள் பனிஷரு, ஹல்க்கு, ஜீன் கிரேவாக இல்லாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகியிருந்திருக்கும். அந்த ஒரு ஸ்பைடர்மேன் அவனோட இது லோன்லினஸ் எப்படி இது கோப்பப் பண்ணுறான், கடைசியில் வந்து அதை அப்படி கன்ஃபர்ஸ் பண்ணும்போது அது எப்படி அவனுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஓகே கடைசியில் எப்படி அவன் மூவ் ஆன் வரான். அதாவது தனிமைன்றது பிரச்சனை கிடையாது, தனிமையாகவே இருக்க முடியாது. இது ஐ மீன் எப்படி சொல்கிறது, 2 லைஃப்மே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு எப்படி மூவ் ஆனவனான்றதுலாம் நல்லா தெரியுது. அதனால் எழுதுறதுலாம் நல்லா தெரியுது. பட் இதில் வந்து இவனுங்க எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் போட்டதுனால படம் வந்து 2த்துலையும் பயங்கரமாக இது எப்படி சொல்கிறது நல்லா மாட்டிக்கிச்சு. இது வந்து நோ வே ஹோம் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியல, ஸ்பைடர்மேன் 2 மாதிரியும் இருக்குன்னு சொல்ல முடியல. 2த்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்த மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இது போய் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து படம் முடிச்சுட்டு வரும்போது ஹோல்சமாக இருக்கும். ஏன்னா கடைசியில் அழகாக முடிச்சுட்டு அந்த ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்து நல்லா முடிச்சுட்டு வெளில அமைச்சிருப்பானுங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்திங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ஏன் இது என்ன இன்னுமே இல்லையே, ஸ்டார்டிங்லேருந்து படம் எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு, ஜீன் கிரே வரா, என்னடா இது அப்படி தான் இருக்கும். இது என் கேட்டகரி. இப்போ நான் பேசி முடிச்சது என் கேட்டகரி. இது எனக்கே ஒர்க் ஆகலை. இதில் தான் என்னோட ரீசன். இந்த படம் ஏன் எனக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு எனக்கு ரெண்டுமே ஐ மீன் எப்படி சொல்கிறது, நோவே ஹோம் மாதிரி சரி ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலாம், அப்போ ரீவாச் பண்ண முடியாது அந்த மாதிரி படமாகவும் இல்லாமல், ஸ்பைடர்மேன் 2 மாதிரி எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம், பயங்கர லேயர்டாக இருக்கும் அந்த மாதிரி படமும் இல்லாமல் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஆள் கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த ஜஸ்டின் டேனியல் கஷ்டப்பட்டுருக்காரு, நல்லா தெரியுது. அதனால தான் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆகலை. இப்போது ஒர்க் ஆனவங்களோட இது பேச்சுக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து மோர் தென் 75% ஆஃப் த பாப்புலேஷன் எல்லாருமே ஸ்பைடர்மேனு கூட கனெக்ட் ஆனவனுங்க. பயங்கரமாக ஸ்பைடர்மேனில் ரேட் பண்ணிக்கிறானுங்க. அவனுக்கு பிரேக்கப் ஆகிறதும் சரி, அவன் அந்த தனிமையில் இருக்கிறதும் சரினால அவனுங்களுக்கு நீங்கள் என்ன படம் கொடுத்தாலும் அவனுக்கு அதை ஓட்டுவானுங்க. லைக் நான் கொஞ்சம் ஆஷாக தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த படத்தை அவனுங்க ஹோஹோன்னு கொண்டாடுறானுங்க அப்படின்னா பிகாஸ் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து அதிகமாக இருந்திருக்கும். லைக் என்னன்னா அந்த நீ எப்படி சொல்கிறது, நீ லவ் பண்ணுற பொண்ணே ஒன்று தெரியாதுன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவன் ஒன்று திருப்பி லவ் பண்ணல இல்லைன்னு சொல்கிறதுலாம் வந்து அந்த ஒரு இவனுக்கு பயங்கரமாக ரிலேட்டட்னால இவனுக்கு அந்த நெகட்டிவே ஃப்ளாஷே தெரியாது. படத்தை கொண்டாடிட்டு வந்துட்டானுங்க. அதனால தான் இவனுங்களுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருக்கு. அதை அவனை வந்து நம்ம குற்றமும் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பைடர்மேன் தான் சூப்பர் ஹீரோஸ் இதிலே வந்து மோஸ்ட் ரிலேட்டபிள் கேரக்டர் வந்திருப்பான். டீனேஜ் பையன், அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தும்
அவனுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பண்ணுவான் தவிர லைக் அவன் லைஃப்பில் அவ்வளோ இழந்தும் இது பண்ணியிருப்பான், அதெல்லாம் அக்செப்டபிள். பட் எனக்கு இல்லை அவங்கள பார்த்து கேட்குற ஒரு கேள்வி அவனுங்கள பார்த்து எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி அப்படின்னா, ஹவு ஆர் யூ ரிலேட்டபிள் டு எம்ஜே அண்ட் ஸ்பைடர்மேன்? அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ப்ராப்பர் சீனே இருந்திருக்காது. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு லவ்வர்ஸ் வந்து பிரிகிறாங்க, இல்லை அந்த லவ் பிரியுது அப்படின்னா அது நம்மளுக்கு எனக்கே என்ன சொல்கிறேன், எனக்கே அது இம்பேக்ட் ஆகும், அந்த பிரியிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல சீன்ஸ் இருந்திருக்கணும். அவங்க 2 பேரும் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க 2 பேருக்குள்ளே நல்ல ரொமான்டிக் கெமிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னு ஒரு சீன்ஸ் இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சாதான் எனக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஃபீலே வரும். ஓகே பிரியிலாங்கடா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இவங்க 2 பேருக்கும் சீனே இருக்காது. நீங்கள் எப்படி ஹோம் ட்ரைலஜிலே பார்த்துருந்தாலுமே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் எம்ஜேவே சும்மா 120 போயிட்டுருப்பான். செகண்ட் பார்ட்டில் என்ன ஆகும், இவன் வந்து அவனை வந்து ஸ்பைடர்மேனுக்காக ஃபாலோ பண்ணுவாள். கடைசியில் சொல்லுவான் அவனுக்கு இல்லை அதனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனால் ஃபாலோ பண்ணி அப்புறம் வந்து இவங்க 2 பேர் ஒன்று சேருவாங்க. அதில் பெருசாக அது இருக்காது. தேர்ட் பார்ட்டில் ஏற்கனவே ஒன்றே சேர்ந்துட்டாங்க. தேர்ட் பார்ட்லையுமே பெருசாக சீனியாக இருக்காது. இவங்க ஆஃப்டரில் எப்படி இருக்காங்கன்னு சீன் இருக்கும் தவிர அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்காது உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து எப்படி ரிலேட் பண்ணிக்கிறீங்களோ எனக்கு தெரியலையே. இதையே நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுவே இதுக்கு முன்னாடி வந்தவரை பார்த்தேன் அப்படின்னா டோபி இதுவுமே பெருசாக ரேட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குமே பெரிய எப்படி சொல்கிறது, அந்த டோபிக்கும் எம்ஜேக்குமே பெரிய சீன்ஸ் இருக்காது, ரொமான்டிக் சீன்ஸ் இருக்காது. எல்லா சீனுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் வந்து இது பண்ணுவான், அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடும், இவன் வந்து ட்ரை பண்ணுவான், அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடும், அப்படி தான் சீன்ஸ் இருக்கும் தவிர அதனால் நமக்கு அந்த பிரியிறது இம்பாக்டே இருக்காது. ஆனால் இது 2த்துக்கும் நடுவில் வந்தவன் தான் தலைவன் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். பயங்கரமாக ஒர்க்காக இருக்கும். இது வரைக்கும் நீ யார் கேட்டாலுமே பெஸ்ட்டு கப்புள் ஆன் ஸ்க்ரீன் அந்த ஒரு ஸ்பைடர்மேன்லேயே அவங்க 2 பேர் தான். ஏன்னா படம் ஃபுல்லாகவே அவங்க 2 பேர் பேஸ் பண்ணி தான் சீனே போயிருக்கும். ஐ மீன் அந்த ஸ்பைடர்மேன் படத்துலேயே அவன் மொத்த ஜேர்னியுமே இப்போ பார்ட் 1ல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குவென் ஸ்டேசி வந்து அந்த ஃபஸ்ட்டு பீட்டர் பார்க்கராக இருக்கும்போது இன்ட்ரடியூஸ் ஆகும். அதுலேயே 2-3 சீன் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் கிராண்ட் பா இறந்ததுக்கப்புறம் இவனை வந்து இவனால் அவளை மீட் பண்ண முடியாது, அங்கே ஒரு சீனு. அப்புறம் பவர் கிடச்சதுக்கப்புறம் ஒரு சீனு, பவர் ரிவீல் பண்ணுறது ஒரு சீனு. அப்புறம் லிசார்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு திருப்பி இவக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம், அது ஒரு சீனு. லிசார்டிக்கிட்ட இவங்க எப்படி காப்பாற்ற போவாங்க, அது ஒரு சீனு. கிளைமேக்ஸ்லேயுமே திருப்பி குவென் ஸ்டேசி வருவான். ஸோ இவ்வளோ சீன் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கடைசியில் குவென் ஸ்டேசியும் இவனும் பிரியும் போது நமக்கு அந்த ஒரு இம்பாக்ட் பயங்கரமாக இருக்கும். ஆனால் எனக்கு இதில் இந்த இம்பாக்ட் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி சீனே கிடையாது. நீங்கள் அதான் என்னால் அதை ரிலேட் பண்ணிக்கவே முடியல. மேபி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மேபி கெஸ் தான், மேபி இவங்க வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் ஜெண்டாயாவும் டாம் ஹாலண்டும் கப்புலாக இருக்கிறதால இவங்க ஈஸியாக ரேட் பண்ணிக்கிறானுன்னு தோணுது. ஏன்னா ஆஃப் ஸ்க்ரீன் அவங்க ரொமான்ஸ் பயங்கரமாக இருக்கும். இங்கே ஜெண்டாயாவும் டாம் ஹாலண்டும் பார்த்துக்கிட்டேன். ஸோ இதை அவனுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்து அது ரேட் பண்ணிக்கிறானுன்னு தோணுது எனக்கு. சரி, அப்புறம் அந்த இன்னொரு கேட்டகரி, ஒரு மட்டமான கேட்டகரி, ஐட்டம் சாங்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா இவனுங்க பொறுத்த வரைக்கும் தே ஆல் எக்ஸ்பெக்டட் லைக் நோவே ஹோம் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுல் ஆக்ஷன் பேக்டாக இருக்கிற மாதிரி படம் எதிர்பார்த்துருக்கானுங்க. ஆனால் படத்தில் கொஞ்சம் கதை கொஞ்சம் எமோஷன் இருந்தவுடனே இல்லை அது செல்லாது, என்ன இது ஆக்ஷன் சீக்வன்ஸே இல்லை, இவ்வளோ போராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அவனு ஒன்றும் சொல்ல முடியாது. பிகாஸ் தே ஆல் எக்ஸ்பெக்டட் லைக் கமர்ஷியல் மூவி, ஒரு ப்ராப்பர் இது இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்க அவனுங்க கிட்ட வந்து நீ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரைட்டிங் காமிச்சதுலேயே அவனுங்க வந்து இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அதனால ஞாபகம் இருக்குது, மேட்ரிக்ஸோட பேட்மேன் படம்லாம் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் படமே கிடையாது, இதெல்லாம் வந்து தூக்கி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஐ மீன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தம். லைக் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்றது சூப்பர் ஹீரோ படம்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இது பண்ணிட்டான். இது காரணம் வேறு யாரும் இல்லை, அதே மார்வல் தான். அவனை தான் அடிங்க விடாதீங்க. அவனை வந்து அவன் எடுக்கிற எல்லா படமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு எடுக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கணும், எமோஷன் வந்து அங்கங்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, படுறான் கஷ்டப்படுறான் படுறான், அவனை பார்த்து கஷ்டப்படுறான், இவங்க படுற லூப் பண்ணுறாங்க படுறான், அவங்களை பார்த்து கஷ்டப்படுறான், அப்படி தான் எடுத்து வச்சிருப்பான். தவிர ஒரு கேரக்டருக்கு ஸ்டே அப்படி இருக்க மாட்டான், ஒரு பிரீத்திங் ஸ்பெஷல் கொடுத்துருக்க மாட்டான். நீங்கள் பிளாக் பேந்தர் 2 இந்த டிச்சாலா டெத் சீன்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒன்றுமே வந்து இருக்காது. செத்துட்டாரா, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே கடந்து போயிருப்பாங்க. அதில் வந்து ஓகே என்ன இம்பேக்ட் இருந்துச்சு, அது எவ்வளோ பெரிய அதாவது ஒரு ராஜா செத்துட்டாரு, ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கேரக்டர் இறந்துட்டாங்க, அதை வந்து எவ்வளோ இம்பேக்டாக காமிச்சிருக்கலாம். அதை வந்து ஜஸ்ட் இப்படி கடந்து டக்குன்னு போயிடுவானுங்க. அதான் இவங்க தான் அடிக்கணும், இவங்க இந்த மார்வலுக்கு உனக்கு வேணும்டா, உனக்கு ஆகணும்டா, ஒரே ஒரு ஆசை தான், டூம்ஸ்டே படம் வரேன். டூம்ஸ்டே கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டூம்ஸ்டே வந்து கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்குது, வரேன் டூம்ஸ்டே பார்த்துட்டு வந்து ரோஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோன்றுறது அப்படின்றத கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. நான் இதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏன் இந்த படம் ஒர்க் ஆகலை, இவங்களுக்கு ஏன் ஒர்க் ஆகிருக்கலாம் அப்படின்றதும் சொன்னேன். அப்புறம் ஒர்க் ஆனவங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு தோன்றதை கருத்து பெட்டியில் பதிவிட்டுட்டு போங்க.